அணுமின் நிலையங்களை குறிவைத்து உக்ரைன் நடத்தும் ட்ரோன் தாக்குதலால் பதற்றம். ஐநா எச்சரிக்கை. விரிவாக பார்க்கலாம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஓராண்டுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. இந்த நிலையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய அணுமின் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவிலிருந்து ஆசியாவுக்கும் நேட்டோ விரிவுபடுத்தும் முயற்சியாக உக்ரைனை அமெரிக்கா நேட்டோவில் இணைய முயன்றது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா பல முறை உக்ரைனை எச்சரித்தது. இருப்பினும் உக்ரைன் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தது. இதுவே போருக்கு தொடக்கப்புள்ளி. இப்படி தொடங்கிய போர் ஓராண்டு கடந்த பின்னரும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது ரஷ்யாவில் உள்ள ஜபோரிஜியா அணுமின் நிலையம் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அணுமின் நிலையம் தொடக்கத்தில் உக்ரைனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் கடந்த 2002ஆம் ஆண்டு போர் தொடங்கிய பொழுது ரஷ்ய இராணுவம் இதனை கைப்பற்றியது. உக்ரைனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதற்கு காரணம் அந்த அணுமின் நிலையத்திலிருந்து தான் கணிசமான அளவு மின்சாரம் உக்ரைனுடைய கிழக்கு பகுதிகளுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. ஆனால் ரஷ்யா இதை கைப்பற்றிய பின்னர் இந்த பகுதிகளுக்கான மின்சாரம் தடைப்பட்டது. எனவே நீண்ட நாட்கள் குறிவைத்திருந்த உக்ரைன் தற்போது ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். ரஷ்யா ட்ரோன் தாக்குதலுக்கு சரியான நேரத்தில் பதிலடி கொடுத்ததால் உடனடியாக பெரும் அசம்பாவிதம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அணு கதிர்வீச்சு ஏற்படும் நிலைமை உருவாகி இருக்கும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஐநா அதிகாரிகளும் இந்த தாக்குதலை கண்டித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. உக்ரைனின் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் கொடுத்த விளக்கத்தில் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ரஷ்யாவை இப்படியான தாக்குதலை நடத்திவிட்டு பழியை எங்கள் மீது போடுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த தாக்குதல்கள் அரை மணி நேர இடைவெளியில் நடந்திருப்பதாக ரஷ்ய அதிகாரிகள் கூறியுள்ளனர். முதல் தாக்குதல் கேண்டீன் பகுதியிலும், இரண்டாவது தாக்குதல் அணுமின் உலை இயங்க தேவையான சரக்குகளை வைத்திருக்கும் பகுதியிலும், மூன்றாவது தாக்குதல் கட்டிடத்தின் மேற்பகுதியிலும் நடந்ததாக கூறியுள்ளனர். மேலும் உக்ரைனின் தாக்குதலுக்கு பின்னணியில் அமெரிக்கா இருப்பதாகவும் அமெரிக்காவின் ஆயுத உதவியால் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் ரஷ்யா பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறது. இதற்கு அமெரிக்கா தரப்பிலிருந்து விளக்கம் ஏதும் அளிக்கப்படவில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.